ஆடியோ வரலையா? நான் பேசவே இல்ல. அதனால கூட வராம இருந்திருக்கலாம். இப்ப கேக்குதா? இப்போ நான் பேசுறது கேக்குதா? ஓகே. இன்னைக்கு செஷன் போறதுக்கு முன்னால ஆ எல்லாரும் வந்தாச்சா? 10 பேர். ஓகே. இப்ப வந்து பார்ட்டிசிபென்ட்ல ஒரு 9 பேர் இருக்கீங்க. கரெக்ட்டா? ஆ உங்க சாட்ல ஒரு நேம் நீங்க டைப் பண்ண போறீங்க. அந்த நேம் எதுனா, என்னோட நேமும் கிடையாது, உங்க பேரும் கிடையாது. மற்ற ஒரு நேம் அண்ட் ரிப்பீட் ஆகாம ஒரு நேம். லைக் உங்க டீம்ல இருக்கிற இன்னொரு பெர்சனோட பேர வந்து உங்க சாட் பாக்ஸ்ல போட போறீங்க. அண்ட் தென் அது வந்து யாருக்கு இப்ப தெரிஞ்சு சும்மா நீங்க அங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்கிற நேம்ல ஏதாவது ஒரு நேம் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. பட் நீங்க பேஸ்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னால இன்னொருத்தர் அந்த நேம் போட்டுருக்க கூடாது. எக்ஸாம்பிள் மனோஜ் வந்து மனோஜ் நேம் அண்ட் வேல்முருகன் இந்த 2 நேம் தவிர வேற ஒரு நேம் கொடுக்கலாம். அண்ட் அந்த நேம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி யாரும் கொடுத்துடக்கூடாது. அந்த ஐ மீன் இப்போ சாட்ல நேம் சொல்ல முடியுமா? சும்மா எந்த நேம்னாலும் பரவாயில்ல. புரியுதா நான் என்ன கேட்கிறேன்ட்டு? ராஜேஷ் வந்து ஃபுசைல் சொல்லியிருக்காரு. ஜனஸ்ரீ. ஓகே. அரவிந்த் வந்து வினோத். ஓகே. அஜய் வந்து ஜார்விஸா? ஜார்விஸ்னா யாரு? ஜார்விஸ்னா யாருமே இல்லையே ஜார்விஸ்னா. வினோத் வந்து தாவூத் சொல்லியாச்சு. ஓகே. ஜார்விஸ்னா யாரு? நேம் தப்பா டைப் பண்ணிட்டீங்களா? வினோஜனா. ஏதோ ஒரு பேர் கிடையாது. அந்த சாட் பாக்ஸ்ல இருக்கணும் அந்த பேரு. அதான் நம்ம அட்டெண்டீஸ்ல நம்ம ட்ரெயினிஸ்ல வேற ஒருத்தரோட பேரு. ஹுசைல் வந்து அரவிந்த் சொல்லியிருக்காரு. எல்லாரும் சொல்லியாச்சா? ஜெயஸ்ரீ சொல்லியாச்சு. ஹுசைல் சொல்லியாச்சு. ஹேமந்த் என்ன சொல்லலாம்னு நினைக்கிறேன். அரவிந்த் ஏற்கனவே சொல்லிட்டாங்களா? ஹுசைல் ஒரு பேர் சொன்னா போதும். ஸோ ஹுசைலுக்கு வந்து அரவிந்த்ங்கிற நேமே வச்சுக்கலாம். சாட் பாட்லாம் இல்லையே. உங்களுக்கு இப்போ பார்ட்டிசிபென்ட்ஸ் லிஸ்ட்ல நம்ம ட்ரெயினிஸோட நேம் எல்லாமே இருக்கும். இந்த கிளாஸ்ல அட்டன் பண்றவங்க பேரு. அவங்க பேர்ல ஏதாவது ஒரு பேர் சொல்லணும் அவ்வளவுதான். மனோஜ் வந்து ஹேம் சொல்லியிருக்காரு. இன்னும் ஹேமும் தாவூத்தும் மட்டும் பேர் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஹேம் இருக்கீங்களா? இதுல ஒரு சில ட்வீக்ஸ் நானும் பண்ண வேண்டியது இருக்கு. என்னன்னு சொல்லிடுறேன். 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். ரொம்ப நாளா நான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தது.
ராஜேஷ் வந்து விஜய், ஜனா வந்து ஸ்ரீ. இது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அரவிந்த் வந்து வேணு, வந்து என்ன பேர் சொல்லியிருக்காருன்னு தெரியல. இன்னும் வந்து தாவூத், அஜய்னும் பேர் சொல்லல. அண்ட் ஒன்றும் சொல்லல. யாரோட நேம்லாம் செலக்ட் ஆகாம இருக்கு. நீங்க வந்து இப்ப என்ன பண்ணணும்னா, என் ஸ்கிரீன்ல வந்து ஒருத்தரோட நேமா இருக்கும். லெஃப்ட் சைட்ல வந்து யாரெல்லாம் அட்டன் பண்ணிருக்காங்களோ அவங்க பேர்லாம் இருக்கும். ரைட் சைடுல வந்து அவங்க யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து இப்போ யாரோட நேமா செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா அவங்க பேரை சொல்லக்கூடாது. என் பேரையும் சொல்லக்கூடாது. மற்ற ஒருத்தரோட நேம்ல சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு யார் இருக்கா? அஜய் தான் இருக்காரு. ஸ்ரீநாத் ரெண்டாவது அஜய். ஸ்ரீநாத் வந்துருச்சு. அஜய் வந்துருச்சு. தாவூத், வந்துருச்சு. வந்துருச்சு. மனோஜ், ஹேம், ஹுசேன், யாரோட நேம் ரைட் சைட்ல இன்னும் வரல? ராஜேஷ் நேம் வரலையா? ராஜேஷ் பார்த்தா எல்லாம் பயப்படுறாங்க கூட. அஜய்க்கு வந்து ஸ்ரீ போட்டாச்சு. நீங்க சொல்லாததுனால நான் ஸ்ரீநாத் போட்டேன். அண்ட் ஜனா வந்து அவங்க ஃப்ரெண்டு தான் ஸ்ரீநாத். அதனால அவங்களுக்கு ராஜேஷை போட்டாச்சு. இன்னும் ஒரு நேம், யாரோட நேம் வந்து ரைட் சைட்ல வந்து சூஸ் பண்ணாங்க. இவங்க லெஃப்ட்ல இருக்கிற ஒரு பேர் வந்து இங்க வராம இருக்கும். அது யாரு? தாவூத் நேம் வந்துட்டு ஹேமகுமார் வந்துருச்சு. மனோஜ் வரல. ஓகே, ஸோ உங்களுக்கு யாரு டேப் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ராஜேஷ்க்கு புசேல், ஜனாக்கு நான் வேணா இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுறேன்.
ஸோ என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். லெஃப்ட் சைட்ல இருக்கிற பர்சன் வந்து அதாவது ராஜேஷ், ஜனா இவங்க வந்து இவங்கள ரீச் பண்ணணும். ஃபுசைல ரீச் பண்ணணும். ஜனா வந்து ராஜேஷை ரீச் பண்ணணும். இந்த மாதிரி ரீச் பண்ணணும். அண்ட் யூ நீட் டு கிவ் ஒன் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் தம். இப்போ ஃபுசைல் பத்தி ராஜேஷ் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். ராஜேஷ் பத்தி ஜனா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். வினோத் பத்தி அரவிந்த் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். அஜய் பத்தி ஸ்ரீநாத் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுக்கணும். எப்போங்கிறத நான் சொல்றேன். திடீர்னு இதே மாதிரி ஏதாவது ஒரு மார்னிங் வந்து நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே, இன்ட்ரோடியூஸ் அபவுட் யுவர் மேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து நீங்க சொல்லலாம். ஓகே, அண்ட் இது வந்து நம்ம ரெகுலராகவே பண்ணிட்டே இருக்கோம். லைக் எப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து இதை இன்னும் வேற மாதிரி ஷஃபிள் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணி விட்டுருவோம் வீக்லி ஒன்ஸ். அண்ட் மோஸ்ட்லி இது வந்து ஃப்ரைடே தான் நடக்கும். ஸோ இந்த ஃப்ரைடே சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீக்ல ஃப்ரைடே வரைக்கும் போகாது. அதுக்கு முன்னாலே ஒரு நாள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ யூ கேன் கனெக்ட் வித் தம் அண்ட் நோ ஈச் அதர். இவர் வந்து இப்போ ஃபுசைல் பத்தி ராஜேஷ் தெரிஞ்சா போதும். ராஜேஷ் பத்தி ஃபுசைல் தெரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே தான். அது எதுவும் மேண்டேட்டரி கிடையாது. பட் இது வந்து கண்டிப்பா தெரியும். இப்போ ராஜேஷ் கிட்ட இருந்து ராஜேஷ் உங்களோட மேட் பத்தி சொல்லுங்க அப்படின்னா ஃபுசைல் பத்தி கொஞ்சம் சொல்லுவோம் அவரு. ஓகேவா? ரைட், கிளியர்? ஓகே. ஸோ ஆஃப்லைன்னா இது வந்து ஈஸியா வந்துடும். நம்ம ஆன்லைன்லேயே பண்றோமா, எல்லாரும் தனித்தனி உலகத்துல இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்படி நீங்க பேக்ல கனெக்ட் ஆயிட்டீங்களா இல்லையான்னு தெரியல. லாஸ்ட் பேட்ச் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களே ஒரு குரூப்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்க தனியா. பட் அந்த மாதிரிலாம் நடக்கணும். அது எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. தட்ஸ் வை திஸ் இனிஷியேட்டிவ். ஓகே, வித் தட் நம்ம கிளாஸ்க்கு போகலாம். நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், கேம் பண்ணிட்டு இருக்கோம். ரோல் தி டைஸ்க்கு மட்டும் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருந்தோம். இதுல வந்து மேத் அப்படின்னு ஒன்று வந்து படிச்சோம் நேற்று. ஓகே, ஸோ மேத்துங்கிறது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கிற இன்பில்ட் மெத்தட். அந்த மேத்துக்குள்ள நிறைய இருக்கும். ஓகே, டேரக்டா மேத்தை வச்சு நமக்கு எதுவும் பெருசா யூஸ் இருக்காது. பட் அந்த மேத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். இதுல நம்ம யூஸ் பண்ணிக்கிறது எதெல்லாம்னா மேத் டாட் ரேண்டம் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனும், மேத் டாட் ஃப்ளோர் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனும். மேத் டாட் ரேண்டம்ங்கிறத நான் கால் பண்ணேன்னா எனக்கு சும்மா ஒரு நம்பர் கிடைச்சிச்சு, 0. சம்திங் பிட்வீன் 0க்கும் 1க்கும் நடுவில் ஒரு நம்பர் கிடைச்சது. மேத் டாட் ஃப்ளோர் அப்படின்னா அதுக்கு வந்து நான் ஒரு நம்பர் அனுப்பிச்சேன், அதை ரவுண்ட் பண்ணி எனக்கு கொடுத்துச்சு. ரவுண்டுன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் டாட்டுக்கு அப்புறமா என்னென்னலாம் இருந்துச்சு, டெசிமலுக்கு அப்புறம் எதெல்லாம் இருந்துச்சு, அந்த டெசிமல் வேல்யூஸ் எல்லாம் தூக்கிட்டு எனக்கு வந்து ஒரு இன்டீஜரா கொடுத்துச்சு. இதே மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதை நம்ம தேவைப்படுறப்போ நம்ம தெரிஞ்சுப்போம். பட் இப்போதைக்கு அப்படி ஒன்று இருக்குங்கிறது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இப்போதைக்கு எழுதியிருக்கோம். இதுக்கு அடுத்தது நம்ம கேம் போலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு இதை கிளிக் பண்ணா ஏதாச்சும் ஒன்று வரணும். அந்த நம்பர் வந்து நம்ம இப்போ சூஸ் பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம வந்து பண்ண வேண்டிய வேலை அப்படின்னு பார்த்தா என்னதான் இருக்கும். நம்மளோட ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து என்னோட கோடிங் இருக்கு, ரைட் சைடில் வந்து என்னோட கேம் இருக்கு. இதை கிளிக் பண்ணா என்ன நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து எழுதிட்டோம். பட் இதை கால் பண்ணணும். அது தேவைப்படும் போது கால் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணுவீங்க? இதுல நிறைய லாஜிக்ஸ்லாம் இருக்கு.
எனி ஐடியா? இதுக்கப்புறம் இந்த ஒர்க் எடுத்து பண்ணலாம். நம்ம வந்து அதையுமே நம்ம எழுதி தான் வச்சிருக்கோம். என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்ட்டு. readme.mdல. மூவ் தி பின்ஸ் அக்கார்டிங் டு தி நம்பர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த பின்ஸை வந்து நம்பருக்கு நம்ம என்ன டைஸ் ரிசல்ட் வந்துச்சோ அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணணும். அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். என்னன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றப்போ நமக்கு வந்து ஒரு ரேண்டம் நம்பரை கொடுக்கும், அவ்வளவுதான். மற்றபடி அது யாரோடதுன்னு தெரியாது. விச் மீன்ஸ் மிஷினோட நம்பரா இல்லைன்னா அந்த பர்சனோட நம்பரா அப்படின்னு தெரியாது. மிஷினோட ஸ்கோரா இல்லாட்டி பிளேயரோட ஸ்கோரா அப்படின்னு நமக்கு தெரியாது. கரெக்டா? ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ன தேவைன்னா லெட் நம்ம ஆல்ரெடி வேரியபிளா டிக்ளேர் பண்ணி வச்சுட்டோம். நான் வந்து கேம் ஸ்டார்ட் ஆகும் போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன், 2 பேரோட ஸ்கோருமே வந்து 0ல தான் இருக்கும். ஸோ பிளேயரோட ஸ்கோரும் 0 அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். மிஷினோட ஸ்கோரும் 0 அப்படின்னு செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், வரிசையா இப்போ இப்போ வந்து நம்ம முதல்ல வந்து ஒரு பிளேயர் மட்டும் கண்டினியூஸா ஒரு விளையாடுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம அந்த கண்டிஷன் வந்து நம்ம மாற்ற வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவர், செகண்ட் டைம் வந்து அவர், அதுதான் நம்ம அடுத்து எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பிளேயரோட வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கோம். இந்த பிளேயரோட வேல்யூ மட்டும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்க போறோம். எப்படின்னா ஒரு தடவை இந்த டைஸையும் இந்த பிளேயர் மட்டும் தான் கிளிக் பண்றாரு. லைக் இப்போ வந்து மிஷினே இல்ல, அந்த பிளேயர் மட்டும் டைஸ் வந்து சும்மா போட்டே இருக்கு. நம்மளோட யூஸ் கேஸ் அந்த மாதிரி வச்சுப்போம். எப்போதுமே இந்த மாதிரி கேமோ எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் சிம்பிளிஃபைடா சிங்கிள் ஃப்ளோல ஃபர்ஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம வந்து தேவையானதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ இந்த பிளே இந்த ஒரு வேல்யூ இருந்துச்சுல, நமக்கு வந்து அந்த மினிமம் வேல்யூவும் மேக்ஸ் வேல்யூவும் எப்போதுமே வந்து காமன் தான். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவையும் மாற போறது கிடையாது. இட்ஸ் அ ஃபிக்ஸ்டு வேல்யூ. கரெக்டா? இப்போ வந்து இந்த 0 to 7 தான் எனக்கு எப்போதுமே ஒரு வேல்யூ வேணும். அதை வந்து நான் மாற்ற போறதே இல்லை. அதனால எவ்ரி டைம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும் போதெல்லாம் இதை பண்றதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிட போறேன்னா அதை கான்ஸ்டன்டா அவன் வைக்க போறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மினிமம் வேல்யூவையும் மேக்ஸிமம் வேல்யூவையும் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சுட்டேன். அப்படின்னா இந்த வேல்யூ நீங்க திரும்ப மாற்றவே முடியாது. கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் எப்பமாச்சு வேற யாராவது ஒருத்தர் வந்து மினிமம் ஈக்குவல் டு 4 அப்படின்னு பண்ணாங்கன்னா இட் இஸ் அன் எரர். இது வந்து எரர் அடிச்சிடும். ஓகேவா? ஸோ இப்படி வந்து மாற்றவே கூடாது. அந்த மாதிரி கேஸா இருந்தா மட்டும் நம்ம பிசினஸ் கேஸ்லயே அந்த வேல்யூ வந்து சேஞ்சே பண்ணக்கூடாது எந்த இடத்துலயும் அப்படின்னா அதை வந்து நீங்க கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம். கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து கீவேர்டுனா CONST. ஸோ என்ன பண்ணிடலாம்னா இப்போ இந்த நம்பரை நான் அனுப்பணும்னு தேவையே கிடையாது. இந்த ரோல் தி டிஸ்க்ல வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ரெண்டையும் அனுப்பணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது மேல இருந்து எடுத்துக்கும். இதுதான் என்ன சொன்னா குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோபல் வேரியபிள்னா என்னன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் இருக்காது, வெளியிலே இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இப்போ லைன் நம்பர் 1ல இருந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே ஸ்டார்ட் ஆகல இல்லையா? ஸோ இதை வந்து குளோபல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. இந்த வேரியபிளை எந்த ஃபங்க்ஷன் வேணா ஆக்சஸ் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற வேரியபிள், இப்போ இந்த ரேண்டம் நம்பர்னு ஒரு வேரியபிள் இருக்கு இல்லையா, இந்த வேரியபிளை என்னால இதுக்கு வெளியில யூஸ் பண்ண முடியாது.
இந்த மாதிரி யூஸ் பண்ணா அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ரேண்டம் வேரியபிள்ங்கிறது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளது. ஃபங்க்ஷன் இந்த கேலிபிரேஷன் ஆரம்பிச்சு கேலிபிரேஷன் முடிஞ்சுல, அதுக்கு உள்ள இருக்கிறத வந்து என்னால யூஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த மாதிரி வெளியில இருக்கிற வேரியபிள்ஸ நீங்க ஃபங்க்ஷனுக்குள்ளனாலும் யூஸ் பண்ணலாம். வெளியில இந்த கேலிபிரேஷன்ஸ்க்கு மேலேயோ ஆர் கீழேயோ, ஆக்சுவலா மேல இருந்துச்சுன்னா தான் அது அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேலேயும் ஒரு குளோபல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து நீங்க இதுக்குள்ளேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து மினிமம் அண்ட் இது இந்த ஃபங்க்ஷன்லேயே அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ரெக்யர்மெண்ட்டுக்கு நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஒரு தடவையும் இந்த ரோல் தி டிஸ்கை கால் பண்ணும் போதும் நான் 1ஐயும் 7ஐயும் அனுப்புறதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன், டிஃபால்ட்டாவே அதை செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த மெத்தடை கால் பண்ணா மட்டும் போதும். நம்ம லோக்கல் ஹோஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். அந்த மெத்தடை கால் பண்றதுக்கு போட்டு இப்போ எதுவுமே அனுப்ப வேணாம், ஜஸ்ட் என்டர் கொடுத்தாலே போதும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ரேண்டம் நம்பர் வந்துட்டே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ரேண்டம் நம்பரை ஜஸ்ட் கால் பண்ணாம, இந்த ரேண்டம் நம்பரை கால் மட்டும் பண்ணாம என்ன பண்ண போறேன், இன்னொரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். அப்டேட் பிளேயர் ஸ்கோர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணேன்னா இது என்ன பண்ணும் எனக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் என்ன பண்ணிருக்கேன், இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கேன்னா அப்டேட் பிளேயர் ஸ்கோர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, இதுக்குள்ள புதுசா ஒரு வேரியபிள் போட்டிருக்கேன், டைஸ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் போட்டிருக்கேன். அண்ட் இந்த வேரியபிளுக்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கேன். விச் மீன்ஸ் இந்த ஃபங்க்ஷன், இந்த ரோல் தி டிஸ்க்ங்கிறது ஒரு தடவை கால் ஆகும். அது வந்து சம்திங் ரிட்டர்ன் பண்ணுதுல, என்ன ரிட்டர்ன் பண்ணுது, ஏதாவது ஒரு ரேண்டம் நம்பர் ரிட்டர்ன் பண்ணுதுல, அதை வந்து டைஸ் ஸ்கோர்ல போய் ஸ்டோர் பண்ணிருக்கேன். அதுக்கு அடுத்ததா பிளேயரோட ஸ்கோர் பிளஸ் டைஸோட ஸ்கோர் வச்சு ஆட் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் 5 வந்துச்சு அப்படின்னா 0 + 5 பிளேயரோட ஸ்கோர்ல போய் என்ன ஸ்டோர் ஆகிக்கும், 5 ஸ்டோர் ஆகிக்கும். அதுக்கு அடுத்து செகண்ட் டைம் வந்து ரோல் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணா போதும். எவ்ரி டைம் இந்த பிளேயர் டைஸை வந்து ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணா போதும். அந்த டைஸை ரோல் பண்ணி அதுல வர்ற வேல்யூவை பிளேயர் கூட ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இப்போ எனக்கு இந்த வேல்யூ பிரிண்ட்டும் பண்ணணும் அப்படின்னா தான் இது ரிட்டர்ன் வேணா பண்ணிடலாம். ரிட்டர்ன் பண்ணோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த மெத்தடை கால் பண்ண போறேன். வழக்கமா வந்து இந்த ரேண்டம் நம்பர், இந்த ரோல் டைஸ் மட்டும் பண்ணுவோம். இப்போ இதை கால் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 4 அப்படின்னு இருக்கு. இப்போ ரிட்டர்ன் ஆகிறது வந்து இது கிடையாது, ரேண்டம் நம்பர் கிடையாது இது. ஏன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனை தான் கால் பண்றோம், இந்த அப்டேட் பிளேயர் ஸ்கோர் தான் கால் பண்றோம். ஆப்வியஸ்லி இந்த அப்டேட் பிளேயர் ஸ்கோருங்கிற ஃபங்க்ஷன் வந்து இதை கால் பண்ணிடுச்சு, எதை ரோல் தி டிஸ்க்ங்கிறத கால் பண்ணிடுச்சு, டைஸ்ங்கிறத கால் பண்ணிடுச்சு. ஆனா இது வந்து பிரிண்ட் ஆகாது, எது ரேண்டம் நம்பருங்கிறது வந்து இங்க பிரிண்ட் ஆகாது. ஏன்னா நம்ம கால் பண்ணிருக்கிற மெத்தட் வந்து அப்டேட் பிளேயர் ஸ்கோர் தான். ஸோ அப்டேட் பிளேயர் ஸ்கோர் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அதுதான் இங்க பிரிண்ட் ஆகும். அண்ட் இது இந்த ரோல் தி டைஸ்ங்கிறதோட வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிருந்திருக்கும், அவ்வளவுதான்.
ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து 4 அப்படிங்கிறது யாரோட ஸ்கோர்? பிளேயரோட ஸ்கோர். அதுக்கடுத்து திரும்ப கால் பண்றேன். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 6 ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன, எத்தனை பாயிண்ட் கிடைச்சிருக்கு அவருக்கு? 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அப்புறம் 6 to 10 அப்போ 4 கிடைச்சிருக்கு. அப்போ 1 அடுத்து 12. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆட் ஆகிட்டே போகுது. பட் எனக்கு வந்து ஷுவரா தெரியாது கரெக்டா அந்த நம்பர் தான் கிடைச்சிருக்கான்ட்டு. ஸோ நான் என்ன பண்ண நினைக்கிறேன், இந்த லாஜிக் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகுதா, ஒழுங்கா ஆட் ஆகுதாங்கிறத செக் பண்ணணும். அப்படின்னா எனக்கு வந்து பிளேயரோட ஸ்கோரும் தெரியணும், அப்புறம் இந்த டைஸோட ஸ்கோரும் தெரியணும். அப்படின்னா தான் இந்த லாஜிக் வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு என்னால அஷ்யூர்டா சொல்ல முடியும். ஸோ என்ன பண்ண போறேன்னா, இந்த ஆபரேஷன் நடக்கிறதுக்கு முன்னால, லைக் எந்த ஆபரேஷன், இந்த அடிஷன் நடக்குதுல்ல, அதுக்கு முன்னால இந்த ரெண்டுலயும் என்ன வேல்யூ இருந்துச்சு அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ண போறேன். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா console.log அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். console.log அப்படின்னா நம்ம போட்டு எதெல்லாம் பிரிண்ட் பண்ணுமோ அதை console.logனா இதுதான் நம்ம கன்சோல் இல்லையா? டெவலப்பர் டூல்ஸ்ல இங்க தெரியுது இல்லையா, இதுதான் கன்சோல். இந்த கன்சோல்ல சம்திங் நீங்க பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்களா மேனுவலா பிரிண்ட் பண்ண நினைக்கிறீங்க. இந்த ஃபங்க்ஷன் ரிட்டன் இல்லாம நீங்களா மேனுவலா ஏதாச்சும் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த எக்ஸிகியூஷன் டைம்ல, அப்படின்னா நீங்க வந்து console.log யூஸ் பண்ணலாம். இதுல மோஸ்ட்லி வேரியபிள் தான் போடுவோம். இல்ல நீங்க ஏதாவது ஸ்ட்ரிங்கா போடணும்னு நினைச்சீங்கன்னாலும் போட்டுக்கலாம். ஸ்ட்ரிங்னா என்ன பண்ணுவோம்னா டபுள் கோட்டுக்குள்ள போடுவோம். player score. ஆமா, இந்த மாதிரி நீங்க கமா வச்சு செப்பரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பிளஸ் வச்சும் செப்பரேட் பண்ணலாம். பிளஸ் வச்சு செப்பரேட் பண்ணீங்கன்னா சிங்கிள் வேர்டா வந்துடும். கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங்கு பிளஸ் வேரியபிள், ஸ்ட்ரிங்கு பிளஸ் வேரியபிள். ஸோ இங்கே போலன்னு வச்சுக்கலாம். சேவ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு அவுட்புட் பார்த்ததுக்கு அப்புறம் இது வந்து உங்களால் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ அதே ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு, இந்த லைன் நம்பர் 21ல பிளேயரோட ஸ்கோர் வந்து 0. அவங்களுக்கு வந்து 5 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. டைஸ் வந்து 5 வந்துருக்கு. ஸோ இப்போ பிளேயரோட ஸ்கோர் வந்து என்னாச்சுன்னா 5. பிளேயரோட ஸ்கோரை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அதுக்கடுத்து திரும்ப ஒருக்க அதே ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இப்போ பிளேயரோட ஸ்கோர் என்ன இருந்திருக்கும், செகண்ட் டைம் வரும்போது நம்ம வந்து ஆல்ரெடி இதை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம், அந்த வேல்யூ இருக்கும். இது 5 இருக்கும். ஆனால் அவன் டைஸ்க்கு வந்து 2 கிடைச்சிருக்கு. ஸோ டோட்டல் வேல்யூ வந்து 7. அது திரும்ப ஒருக்க கால் பண்றாங்க. பிளேயரோட ஸ்கோர் வந்துட்டு 7ல இருந்துச்சு, டைஸோட வேல்யூ வந்து 2. ஸோ இப்போ என்ன ஆகும்னா 9ஆ மாறிடும். ஸோ இந்த மாதிரி இது வந்து எத்தனை 100 போற வரைக்கும் நடந்துட்டே இருக்கும். அவ்வளோதான், கேம் முடிஞ்சிச்சு. ஸோ இத்தனை தடவை கால் பண்ணாங்க, இத்தனை தடவை டைஸ் ரோல் பண்ணாங்கன்னா இவங்க வந்து வின் பண்ணிடுவாங்க. எப்போ லேடரும் ஸ்னேக்கும் இல்லாத பட்சத்துல. பட் கேமே அதுதான். இது வரைக்கும் கிளியரா என்ன பண்ணோன்ட்டு, இந்த ஃபங்க்ஷன்ல அப்டேட் ஸ்கோர், பிளேயர் ஸ்கோர்ல என்ன பண்ணேன்ட்டு இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? Clear. Others? Time explain. Okay. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன கொடுத்துருக்கேன்னா அப்டேட் பிளேயர் ஸ்கோர். லைன் நம்பர் 20ல இருக்குது. அப்டேட் பிளேயர் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் எழுதியிருக்கேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக எழுதியிருக்கேன் அப்படின்னா எவ்ரி டைம் அந்த பிளேயர் வந்து அந்த டைஸ் வந்து
போடுவார்ல, ரோல் பண்ணுவார் இல்லையா, அப்போலாம் நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவேன். ஓகே, எப்பெல்லாம் அந்த பிளேயர் அந்த டைஸை போடுறாரோ அப்பெல்லாம் நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவேன். அண்ட் எனக்கு என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்னா, அந்த டைஸ் என்ன வேல்யூ வருதுங்கிறது தெரியணும். அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை வாங்கிட்டு, ஓகே, அந்த வேல்யூவை வாங்கிட்டு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வேல்யூ வாங்கிட்டு ஒரு நிமிஷம் அரவிந்த், நான் சொல்றேன். ஸோ அந்த வேல்யூ வாங்கிட்டு அவர் இதுக்கு முன்னால் என்ன வேல்யூ ஸ்கோர் பண்ணி வச்சிருந்தாரோ அது கூட இந்த டைஸை வந்து ஆட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா டைஸ் ஸ்கோர் அப்படிங்கறத பாக்குறோம். டைஸ் ஸ்கோர்ங்கிறது என்னன்னா, கேம் கூட வச்சு சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த இடத்துல லைன் நம்பர் 21 என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப இந்த பிளேயர் ஒருத்தர் மட்டும் விளாடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பிளேயர் மட்டும் விளாடுறாரு. இப்போ கிளிக் பண்ணதும் நான் வந்து அப்டேட் பிளேயர் ஸ்கோர்ங்கிறத கால் பண்ணிடுவேன். எனக்கு வந்து எத்தனை பாயிண்ட் கிடைச்சது நான் பார்க்கலையே. ஓகே, இதை கிளிக் பண்ணதும் எனக்கு எத்தனை 4 பாயிண்ட்ஸ் கிடைச்சது. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இந்த இதுல வந்து ஒரு 4 அப்படின்னு ஏதாவது ஒரு நம்பர் வந்து ரிட்டர்ன் ஆயிரும். 4 ஆர் 1ல இருந்து 6க்குள்ள ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஃப்ரம் 1 to 6 ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து டைஸ் ஸ்கோர்னு ரிட்டர்ன் ஆயிரும். இதுதான் என்னது, அந்த டைம்ல அந்த த்ரோ பண்ணார்ல அப்போ அவருக்கு கிடைச்ச நம்பர். இது வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்றதுக்காக தான் வச்சிருக்கேன். லைன் நம்பர் 22 ஜஸ்ட் பிரிண்ட் தான் பண்ணும், வேற எதுவுமே பண்ணாது. ஸோ லைன் நம்பர் 22 வச்சு நீங்க எதுவும் கன்ஃபியூஸே ஆக வேணாம், இது வந்து சும்மா தான். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா, அதை கிளிக் பண்றப்போ ஒரு நம்பர் வருதுல, அந்த 4 அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இதுதான் வந்து இது, அந்த வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து அவர் அதை லக்கி நம்பர்னு சொல்லலாம். அந்த லக்கி நம்பர் வந்து இதுல கிடைச்சிருச்சு. ஆனா அது மட்டும் பத்தாது. இப்போ வந்து இவர் 14ல இருக்காரு. கரெக்டா? 14ல இருக்காரு. டைஸை கிளிக் பண்ணதும் என்ன ஆகுது, 1 ஆட் ஆகுது. ஸோ 14ல இருந்து 15 ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இவரோட ஸ்கோர், இந்த பிங்க் கலர்ல இருக்கிறோட ஸ்கோர் வந்து என்ன அப்படின்னா 15. ஸோ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து 14ல இருந்தாரு. பிளேயரோட ஸ்கோர் வந்து நம்ம எதுல மெயின்டைன் பண்றோம்னா பிளேயர் ஸ்கோர்ங்கிற வேரியபிள்ல மெயின்டைன் பண்றோம். ஸோ பிளேயர் ஸ்கோர் பிளஸ் அந்த டைஸ் மூலமா என்ன நம்பர் கிடைச்சிச்சோ அந்த ஸ்கோர், அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இங்க எடுத்துட்டு வந்துருவோம், அவர் கூட ஆட் பண்ணிடுவோம். அண்ட் தென் நம்ம என்ன பண்றோம், அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்றோம். ஸோ டைஸோட வேல்யூ வந்து எனக்கு எப்போதுமே 1 to 6க்குள்ள தான் ஏதாவது ஒன்று வரும். அண்ட் இதுக்கு முன்னால் அவர் சேர்த்து வச்சிருப்பார்ல இந்த மாதிரி ரோல் பண்ணி அந்த வேல்யூ கூட இதை ஆட் பண்றப்போ பிளேயரோட ஸ்கோர் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அப்படின்னா தான் அவரால் 100க்கு போக முடியும். ஒரு தடவையும் டைஸ் போட்டு ஆட் ஆகி இங்க போவார். ஓகேவா? ஸோ இப்போ அரவிந்த் புரிஞ்சிச்சா? இப்போ உங்களுக்கு அந்த டவுட்டுக்கு பதில் வந்து இதுலயே இருக்கும், நம்மளோட பிரிண்ட் மெசேஜ் கேம்லயே இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைஸோட ஸ்கோர் வந்து எப்போதுமே 5 to இந்த இடத்துல வந்து 1 to 6க்குள்ளதான் இருக்கும். இதுல ஏதாச்சும் தப்பா வந்துருந்துச்சுன்னா 7ஓ 9ஓ வந்துருந்துச்சுன்னா நம்ம கேமே தப்பா இருக்குன்னு அர்த்தம். டைஸோட ஸ்கோர் வந்து 1ல இருந்து 6 அவ்வளவுதான் ஸ்கோர் பண்ண முடியும் ஒரு அட்டெம்ப்ட்ல. அது மூலமா இதுக்கு முன்னால அவர் எவ்வளவு வச்சிருந்தாரோ அது கூட, இதுக்கு முன்னால அவர் வச்சிருந்த ஸ்கோர் வந்து 17, இப்போ அவருக்கு டைஸ் மூலமா கிடைச்ச ஸ்கோர் வந்து 2. ஸோ இப்போ வந்து 19 ஆயிடுச்சு. இப்போ நம்ம லாஜிக் படி பாம்பே கிடையாது, பாம்பும் கிடையாது, ஏனியும் கிடையாது, நோ ஸ்னேக் நோ லேடர், அப்படியே டைஸ் போட ஆட் ஆகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அதை எப்படி நம்ம கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவ் ஃப்ளோ மட்டும் தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஃபைன், ஃபுசைல் கிளியரா? பக்கா. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு பிளேயருக்கு மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பர்பஸ் முடிஞ்சிச்சுன்னா, அந்த கன்சோல் லாக்கோட பர்பஸ் முடிஞ்சிச்சுன்னா தூக்கிடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோக்ராமர் அதை எடுக்கவே மாட்டாங்க, அப்படியே வச்சிருப்பாங்க. அதுவும் தப்பு. எதை டெஸ்ட் பண்றதுக்காக அந்த கன்சோல் லாக் போட்டீங்களோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தாராளமா டெலீட் பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு பீப்புள் இருப்பாங்க, என்னன்னா கன்சோல் லாக்கே போட மாட்டாங்க, ஏதோ ஒர்க் ஆகல அப்படிம்பாங்க. என்ன ஒர்க் ஆகலங்கிறத கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. ஸோ எப்போதும் எங்கெங்கெல்லாம் ஒரு விஷயம் நடக்குதோ, ஓகே, இப்போ நீங்க வந்து ஒரு அசம்ஷன், நம்ம அசியூம் தான் பண்றோம். என்ன அசியூம் பண்றோம், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணா எனக்கு 1ல இருந்து 6க்குள்ள ஏதாவது நம்பர் வரும் அப்படின்ட்டு.
ஆனா ஆஸ் அ ப்ரோக்ராமரா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இது பண்ண அது தப்பா தான் வருமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த இடத்துல கன்சோலர் லாக் போட்டு இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஏதோ இந்த லைன்லாம் போறதுக்கு முன்னாலே இதெல்லாம் போறதுக்கு முன்னால இதை முதல்ல பார்த்துட்டு இது வந்து எனக்கு 1 to 6 தான் வரணும். அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். கேம் ரூல் உண்மையிலே 1 to 6 தான் வருதா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க அடுத்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். நேரா ஒரு 5 லாஜிக் எழுதிட்டு அதுக்கப்புறம் எனக்கு 5ஆவது சரியா வரல அப்படின்னு நினைக்கவே கூடாது. எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்னு நமக்கு எழுத தெரியணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம், பிளேயர் வந்து ஆட் பண்றதெல்லாம் பண்ணிட்டோம். சூப்பர். ஆனா அடுத்து என்ன பிரச்சனைனா, நமக்கு இந்த பாம்பும் ஏணியும் இருந்தாதான் நம்ம கேமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் அதுவே இல்ல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த அல்காரிதம் ரெடி பண்ணி வைக்கணும். எத? இந்த ஸ்னேக்கையும் லேடரையும் எழுதி வைக்கணும். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? எனி ஐடியா? ஓகே. இது வரைக்கும் நம்ம பார்க்கல. அதனால நானே பண்ணிடுறேன். இப்போ வந்து மேலேயே நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வைக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா, ஸ்னேக்கார் லேடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கூட வச்சிருக்கேன். இது வந்து ஒரு நம்பரை வாங்கும். கரண்ட் ஸ்கோர்னு ஒன்று வாங்கும். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். இஃப் அதுக்கு முன்னால இந்த இஃப்லாம் போறதுக்கு முன்னால நம்ம முதல்ல எழுதுவோம். என்ன எழுத போறோம்னா, இப்போ வந்து அவங்களுக்கு 1 கிடைச்சுன்னா அவங்க எங்க போயிருவாங்க, 38க்கு போயிருவாங்க. கரெக்டா? 1 கிடைச்சிச்சுன்னா 38க்கு போயிருவாங்க. அதே இது அடுத்தது இங்க இருக்கு 4. 4 கிடைச்சிச்சுன்னா 14க்கு போயிருவாங்க. அடுத்து 9 இருந்துச்சுன்னா 31க்கு போயிருவாங்க. அடுத்து 9ல இருந்து அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்த பாசிபிள் சினாரியோ 16. 16 இருந்துச்சுன்னா ஸ்னேக்கு. ஸோ எங்க வந்துருவாங்க, 6க்கு வந்துருவாங்க. அப்படியே போறோம். அடுத்த சினாரியோ 21. ஸோ 21 போனா எங்க போவாங்க, அது நேரா 42க்கு போய் போயிட்டே இருக்குது. அடுத்து 28. 28 போனா 84க்கு போயிடும். இதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம். அந்த எண்டுக்கு வர்றதை பத்தி யோசிக்க வேண்டாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதுங்கன்னா எங்க இனிஷியேட் ஆகுதுங்கிறது தான் லெஃப்ட்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 28ல இருந்துச்சுன்னா 84க்கு போயிடும். அப்புறம் வந்து பார்த்தா 31ல வந்து லேண்ட் ஆயிருக்கு. பட் அது வந்து நான் 31ல லேண்ட் ஆச்சுனாலாம் யோசிக்க மாட்டேன். நான் வந்து அவங்க வந்து நிக்கிற இடம் அந்த டைஸை கிளிக் பண்ணதும் அது போய் ஒரு பிளேஸ்ல போய் நிக்குது இல்ல. ஸோ அப்போ அது இந்த லெஃப்ட்ல இருக்க ஏதாவது ஒரு நம்பரா இருந்துச்சுன்னா அது எங்க போகணும் அப்படிங்கிறத நான் எழுதுறேன். அடுத்தது 28க்கு அப்புறம் இங்க இருக்கு 28 30 31 32 33 36. ஸோ 36 இருந்தா
36 இருந்தா 44 போயிடும். அடுத்து 47 இருந்துச்சுன்னா 26 வந்துடும். 47 இருந்தோம். அடுத்து 49 இருந்துச்சுன்னா 11 வந்துடும். ஃபிஃப்டி ஒன் இருந்துச்சுன்னா 67. 53னா 56. ஸ்னேக் கடிக்கிறது 56, அது வந்து நிக்கிறது தான் 53. அடுத்த ஸ்னேக் கடி வந்து எங்க இருக்கு? 62. 62 போனாங்கன்னா செம்ம பம்பா இருக்கு. 19. 64 இருந்தா இந்த போர்டு கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்பர்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கு. 71. 71 போச்சுன்னா 91. 80னா 100. 87. 24. Biggest snake. 93னா 73. 87னா 24 எழுதிட்டேன். 95னா 95 இருக்கு. 95னா 75. அடுத்து 98னா 78. ஓகே, தேங்க்யூ ராஜேஷ். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய லாஜிக். இதுல நான் பெருசா ப்ரோக்ராம்லாம் எதுவும் பண்ணல. இது வந்து காமனா நம்ம ஒரு ஸ்னேக் அண்ட் லேடர் விளாட தெரிஞ்ச ரூல்ஸ் தெரிஞ்ச இந்த போர்டை பார்த்து எல்லாராலையும் எழுத முடியுற ஒரு லாஜிக் தான். ஓகேவா? இது வந்து ஓகேவா? நீங்க இங்க போய் இருந்தீங்கன்னா, இந்த 21ல போய் இருந்தீங்கன்னா உங்களோட வேல்யூ வந்து எதுவா மாறிடும்? 42 மாறிடும். விச் மீன்ஸ் இது லேடர் மேல போகுதுங்கிறது. ஓகே, ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஏதாவது புரியல எனக்கு, நீங்க என்ன கணக்குல இப்படி எழுதிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து லாஜிக், இந்த ஆரோ மார்க்கு பதிலா உங்களுக்கு என்ன சிம்பிள் போட்டிருக்கோ அதை போட்டுக்கோங்க. இது சும்மா நீங்க ஒரு பேப்பர்ல எழுதுற மாதிரி தான். நான் பேப்பர்ல எழுதுனா உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால போர்டிங்லேயே எழுதியிருக்கேன். ஸோ யூஸ்வலா லாஜிக் நீங்க எழுதுறப்போ எந்த ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணும்போதும் உங்க கையில கண்டிப்பா பென் அண்ட் பேப்பர் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்க வந்து நோட்ல தான் எழுதணும். சிஸ்டம்க்கு வரவே கூடாது. நோட்ல எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கேமுக்கு வரவே செய்யணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா என் கேமு இன்னும் 2 விதமா பண்ணலாம். ஸ்விட்ச் வச்சும் பண்ணலாம், பட் இஃப் வச்சும் பண்ணலாம். நம்ம இஃப் வச்சே பண்ணலாம். என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஒரு சின்டாக்ஸ் மட்டும் போட்டு வச்சிருக்கேன். இஃப் அப்படின்னா ஒருவேளை இப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்க வந்து இது ஒரு கண்டிஷன் நம்ம எழுதுவோம். அந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா இந்த ஆபரேஷன் நடக்கும். அதுக்கு இந்த கால்குலேஷன் இருந்துச்சு இல்லையா, இதுக்குள்ள நடக்கும். அப்படி இல்லை, இந்த கண்டிஷன் நடக்கல, பாஸ் ஆகலைன்னா தென் இதுக்கு வரும், அதுக்கப்புறம் இதுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ண போறேன், கரண்ட் ஸ்கோர்ங்கிறது வந்து அந்த பிளேயர் வாங்கி வச்சுக்கிற ஸ்கோர். If current score is
செக் பண்றப்போ டபுள் ஈக்குவல் டு போடணும். அசைன் பண்றப்போ தான் சிங்கிள் ஈக்குவல். இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம்ல, ஸ்டோர் பண்ணும்போது சிங்கிள் ஈக்குவல் டு போடுவோம். ஆனா செக் பண்ணி பாக்குறப்போ டபுள் ஈக்குவல் டு போடுவோம். ஓகே, ஸோ கரண்ட் ஸ்கோர் வந்து 1 இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகணும், ரிட்டன் 38. ஓகேவா? ஸோ கரண்ட் ஸ்கோர் வந்து 1 இருந்துச்சுன்னா ரிட்டன் வந்து நான் 38 அனுப்பிச்சிருவேன். அதே இது கரண்ட் ஸ்கோர் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். கரண்ட் ஸ்கோர் வந்து 4 இருந்துச்சுன்னா ரிட்டன் 14. என்ன செமிகோலன் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல செமிகோலன் வைக்கக்கூடாது. லைனுடைய எவ்ரி எண்ட்லயே செமிகோலன் வைக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேலிபிரிசி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸ்டேட்மெண்டோட எண்ட்ல தான் செமிகோலன் வைக்கணும். அண்ட் இப்போ நான் இதுக்கு கீழே போனேன்னா எனக்கு மேலே மறைச்சிடும். இதுக்கு கீழே போனா மேலே ஸ்க்ரால் பண்ணி பார்க்கணும். அப்படி பண்ணாம இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபைல் ஓப்பன்ல இருக்கும்போது இந்த ஸ்பிளிட்டை கிளிக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இதே ஃபைல் 2 தடவை தெரியும். ஸோ இப்போ லெஃப்ட்ல இதை அப்படியே வச்சுக்கலாம், ரைட்ல நம்ம பார்ப்பதை டைப் பண்ணிடலாம். அப்புறமா 9. நான் இதே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். இந்த சின்டாக்ஸ் நைனுக்கு பதிலாக 16 இருந்துச்சுன்னா 9 இருந்துச்சுன்னா என்ன ரிட்டர்ன் பண்ணணும், 31 ரிட்டர்ன் பண்ணணும். 16 இருந்துச்சுன்னா 6 ரிட்டர்ன் பண்ணணும். அடுத்து 21னா 42. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட். இதுல வந்து நம்ம லாஜிக்னு பெருசா எதுவுமே இல்லை, நம்ம மூளைக்கு வேலையே இல்லை, வேலையாண்டி வேலை மாதிரி தான் இருக்கு. 28னா 84. 6னா 34. 37னா 6. In means ஸோ இந்த மாதிரி போட்டே இருக்கணும். பட் யூஸ்வலாக நான் இந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவேன், அதை நான் சொல்றேன், உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாருங்க. இப்போ எனக்கு இந்த கோடிங் இருக்கு கரெக்டா, இதை நான் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டேன். இதை நான் இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ஸோ நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, கொஞ்சோண்டு லாஜிக் யோசிச்சோன்னா போதும். கொஞ்சோண்டு, இது வந்து ப்ரோக்ராமிங் லாஜிக் கிடையாது, சும்மா ஷார்ட்கட் லாஜிக்னு சொல்லலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா நம்மளோட லெஃப்ட் சைட் நம்பர் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைட் சைட் நம்பர் இருக்கு. அண்ட் ரெண்டுக்கு நடுவில் இங்க வந்து ஒரு ஆரோ மார்க் இருக்கு, பட் இங்க வேற ஏதோ ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. ஸோ கொஞ்சோண்டு நீங்க யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சின்டாக்ஸ் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியே சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னா, இங்க இருந்து இங்க வரைக்கும் என்ன இருக்குங்கிறது கண்டுபிடிச்சா போதும். இந்த எண்டுல இருந்து இது வரைக்கும் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ இங்க இருந்து இது வரைக்கும் இதுதான் இருக்கு கரெக்டா. இங்க வந்து என்டர் டு
அடுத்தது ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் செமிகோலன் வந்து ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் இருக்குது. ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணுவேன். ஒரே ஒரு தடவை டைப் பண்ணி காப்பி பண்ணிக்குவேன். ஸோ இங்கே இந்த இடத்துல இதை பேஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். இது ஃபாலோ பண்ண முடியலன்னா நம்ம இப்போ இது வரைக்கும் இந்த வீடியோட இந்த டைம் வரைக்கும் என்ன பண்ணணும் அதே மாதிரி நீங்க மேனுவலா போட்டுக்கோங்க. இல்ல எனக்கு டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா இருந்தா இவ்வளவு செலக்ட் பண்ணிட்டு இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். இங்க இருந்தே காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். இதையுமே இன்னும் ஷார்ட்கட் இருக்கு. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் ரொம்ப உங்களை விரும்பல. ஸோ எண்டு டு எண்டு பண்ணிட்டோம். அதுக்கடுத்து அந்த இந்த பார்ட் ஸ்டார்டிங்ல இருந்து 1ல இருந்து 38க்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1ல இருந்து 38க்குள்ள இதா இருக்கு. இது மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். எதை எடுத்தீங்கன்னாலும் சேம் சின்டாக்ஸ் தான் வரும். காப்பி பண்ணிட்டு இந்த ஆரோ மார்க் இருந்த இடத்துல மட்டும் அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். இதை ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆகும் கொடுத்துடலாம். கண்ட்ரோல் இதை எதை ரீப்ளேஸ் பண்ணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு கண்ட்ரோல் வச்சு கொடுத்தீங்கன்னா அது செலக்ட் ஆயிடும். அப்புறம் எதை ரீப்ளேஸ் பண்ணணுமோ அது பண்ணிட்டீங்கன்னா அதை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏதோ தப்பு நடந்திருக்கு. செக் பண்ணி பார்க்கலாம். score Insta. இங்க ரிட்டன் 42 அடுத்து சாரி நான் வந்து நம்ம இதுல இருந்து காப்பி பண்ணிட்டேன். இங்க இருந்து காப்பி பண்ணிருக்கணும். நம்மளோட கோடிங் வந்து கீழே இருக்குது. current score is equal to 33 இருந்துச்சுன்னா எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்க இருந்து இங்க வரைக்கும் காப்பி பண்ணிட்டு இது வந்து ஒன்லி ஃபார் லேசி பீப்புள் லைக் மீ. அவங்களுக்கு தான் வந்து பிரிண்ட் பண்ண ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ண பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஷார்ட்கட் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் சேவிங்கா இருக்கும். இதுவும் சொதப்புற மாதிரி இருக்கு. இதுல வந்து நான் எழுதாம விட்டுருக்கேன். லாஸ்ட் டைம் பிரிண்ட் பண்ணல தப்பு பண்ணிருக்கேன். நீங்க பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும். இது 2847 ஆட் ஆகலையா? சரி ஓகே பார்க்கலாம்.
28 இருந்தா எங்க போனோம்? 84 ஓகே. மிஸ்ஸிங் திங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ராஜேஷ். இடத்துல மிஸ் பண்ணியிருக்கேன் போலயே. பட் இட் டுக் மோர் டைம். இதுக்கு நான் அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணியிருக்கலாம். நடுவுல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதனால எக்ஸ்ட்ரா டைம் ஆகிவிட்டது. மன்னிக்கவும். லாஸ்ட் டைம் பேஸ்ட் பண்ணதில்ல. லைக் எத பேஸ்ட் பண்ணோம், இந்த இந்த இங்கிருந்து இத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம்ல, அதுல வந்து ஒரு பார்ட் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஒரு சில இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணாம விட்டுருக்கேன். அதனால பிரச்சனை ஆயிடுச்சு. சொதப்பி விட்டது. ஓகே. ஒரு சில இடத்துல நான் போடாம வச்சிருக்கேன். நான் சொல்லுவான் செய்யறத கரெக்டா செய்யணும். இல்லைன்னா ஆஸ் பர் ரூல்ஸே ஃபாலோ பண்ணிடணும். ஸ்கோர் இஸ் 87 இருந்தா ரிட்டன் ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணிட்டு
62 வந்து ரிட்டன் 19 சி சாரி, கொஞ்சம் சொதப்பி விட்டேன். லாஸ்ட் சின்டாக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த அந்த ஃப்ளோ படியே பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம சொதப்பின வந்து லாஜிக்ல இல்லை, ஷார்ட்கட்ல. ஸோ இஃப் கரண்ட் ஸ்கோர் வந்து ஒன்னா இருந்துச்சுன்னா நம்ம எங்க எடுத்துட்டு போயிடணும், 38க்கு எடுத்துட்டு போயிடணும். கரண்ட் ஸ்கோர் வந்து 4 இருந்துச்சுன்னா 14க்கு எடுத்துட்டு போயிடணும். 9 இருந்துச்சுன்னா 31க்கு எடுத்துட்டு போயிருக்கோம். 62 மிஸ்டா. கரண்ட் ஸ்கோர் வந்து 62 இருந்துச்சுன்னா 62 இருந்துச்சுன்னா 19க்கு எடுத்துட்டு வந்துடணும். ஓகே, ஸோ இதான் ஃபைனல் திங். இதுல லாஜிக்னு பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், செக் பண்ணிட்டு அடுத்து எடுத்துட்டு வரோம். ஓகே, பட் நான் பண்ண தப்பு டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோல்மால்தனமா காப்பி பேஸ்ட் பண்ணேன். இது யூஸ்வல் நான் ஃபாலோ பண்றதுதான், பட் இன்னைக்கு கொஞ்சம் சரியா போகல. பட் இட் ஹேப்பன்ஸ், பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி கேம். ஸோ நீங்க சோம்பேறித்தனம் படாம இதே மாதிரி டைப் பண்ணீங்கன்னா கூட ஓகே. ஸோ இப்போ இது என்ன பண்ணுவேன்னா, இந்த பிளேயர் ஸ்கோர் வந்துச்சுல, இந்த இடத்துல திரும்ப ஒரு செக் பண்ணுவேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே ஒண்ணுதான். இதை க்ளோஸ் பண்ணிட்டு பிளேயர் ஸ்கோர் வந்து உனக்கு கிடைச்சிச்சு, ஒரு இடத்துக்கு போயிருப்பாரு கரெக்டா. இப்போ வந்து டக் 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 டக்னு இப்போ இங்க இருந்து அப்படியே போய் 49 வரைக்கும் போய் நிப்பாரு. அண்ட் 49 அப்படிங்கிறதுனால அவர் வந்து 11க்கு வரணும். ஸோ பிளேயர் ஸ்கோர் ஈக்குவல் டு, இதுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேம் வச்சிருந்தோமே, ஸ்னேக் ஆர் லேடர். snake or ladder of player. பிளேயர் ஸ்கோருக்கு வந்து நான் என்ன அனுப்புறேன், இந்த பிளேயர் இந்த ஸ்னேக் ஆர் லேடருக்கு இந்த என்னோட பிளேயரோட ஸ்கோர் அனுப்புறேன். அது வந்து இது வாங்கிக்குது, கரண்ட் ஸ்கோரை வாங்கிக்குது. அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிடலாம். நமக்கு தேவையான கண்டிஷன் எழுதிட்டோம். இப்போ அவரோட கரண்ட் ஸ்கோர் வந்து அந்த பிளேயரோட ஸ்கோர் வந்து 1 இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் 38க்கு அவரை கொண்டு போய் அனுப்பிச்சு விட்டுரும். ஸோ அங்க போய் 38 ஸ்டோர் ஆயிரும். இந்த பிளேயர் ஸ்கோர்ல வந்து 38 ஸ்டோர் ஆயிரும். அப்படி இல்லை, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை செக் பண்ணிட்டே இருக்கும். பட் இதுல ஒரு தப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, எப்போதும் ஒருத்தர் வந்து ஒரு லேடரா ஆர் ஸ்னேக்ல வந்து மீட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ 2ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க எங்க போகும், 2 போகும். 2 வந்து எதுலையுமே மீட்டே ஆயிருக்காது. இந்த இடத்துல எந்த இடத்துலயுமே எந்த கண்டிஷன்லயும் மீட்டே ஆயிருக்காது. ஸோ என்ன ஆகும்னா எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் மீட் ஆச்சுன்னா தான் இன்னொரு நம்பர் நம்ம அனுப்புவோம். பட் எதுலையுமே மீட் ஆகல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எதை அனுப்பணும், எதையுமே மீட் பண்ணவே இல்லை. விச் மீன்ஸ் அவர் வந்து ஸ்னேக்லயும் மீட் ஆகல, லேடர்லயும் மீட் ஆகல. அப்படின்னா நான் என்ன நம்பர் வந்து ரிட்டர்ன் பண்ணணும், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? நான் என்ன பண்றேன்னா, டைஸ் போடுறாங்க, 1ன்னு 1 வந்துருது. ஸோ அதை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கையோட நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணி விட்டுறேன். அந்த நம்பரை ஸ்னேக் ஆர் லேடருக்கு கால் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் கால் பண்ணி விட்டுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, அவன் வந்து ஒருவேளை ஸ்னேக்ல இருந்தான்னா நம்பர் வந்து குறைச்சி விட்டுரும், வேல்யூ வந்து குறைச்சி விட்டுரும். இல்ல லேடர்ல மீட் ஆனானா அவன் வந்து ஏத்தி விட்டுரும். பட் எங்கேயுமே மீட் ஆகல அப்படின்னா அவன் என்ன நம்பர் கொடுத்தானோ அந்த நம்பரே நான் திருப்பி கொடுத்துருவேன்.
உனக்கு வாழ்வும் இல்லை சாவும் இல்லை, அப்படியே இரு அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ ஸ்னேக் ஆர் லேடர்ங்கிற லாஜிக்கு போயிட்டு வரும்போது அவன் வந்து உயர்ந்தானா தாழ்ந்தானா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்டேட் பிளேயர் ஸ்கோர் கால் பண்ணா 2 2 பிரிண்ட் ஆகுது. ஓகே, டைஸோட ஸ்கோர் போடுறாங்க. ஸோ டைஸோட ஸ்கோர் 2 இருந்துச்சு. ஸோ 2 + 2 4 இருந்திருக்கும். 4 இருந்துச்சுன்னா பிளேயரோட ஸ்கோர் வந்து 14 போயிடுச்சு. ஏன்னா 4 இருந்துச்சுன்னா 14க்கு போ அப்படின்னு ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கும். இதையும் சேர்த்து நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அந்த கண்டிஷன் செக் பண்ணிடலாம். இதை டைஸ் டைஸ் 4 player score அண்ட் இது கண்டிப்பா ஃபைனலா உள்ள பிளேஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன டைஸ் ரோல் பண்றப்போ அவனுக்கு என்ன பாயிண்ட் கிடைச்சதுங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் அப்டேட்டட் ஸ்கோர் அதை ஆட் பண்றப்போ என்ன ஸ்கோர்ங்கிறது தெரியும். அது எது ஃபர்ஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணா எனக்கு ஒன்று தெரிஞ்சுல, இந்த 5 அப்படிங்கிறது வந்து லைன் நம்பர் 63ல பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பர்சன் போய் நிக்கிற இடம், இந்த 49ல போய் நின்னார்ல, அது வந்து எங்க பிரிண்ட் ஆகும், இங்க பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பாம்பு கடிச்சு சர்ன்னு கீழே வந்து நின்னார்ல, அது வந்து இந்த ரிட்டர்ன்ல பிரிண்ட் ஆகும். ரிட்டர்ன் ஆர் இதுல திரும்ப நீங்க வேணா கூட கன்சோல் கொடுக்கலாம். ஆஃப்டர் செக்கிங் போட்டீங்கன்னா ஸ்கோர் வந்துடும். இப்போதைக்கு இது ரிட்டர்ன் ஒன்றும் அவசியம் இல்லை. இதை வேற எதுவும் ஃபங்க்ஷன் கால் பண்ணல, நம்மளே தான் கால் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டா வந்துடும். டைஸ் ஸ்கோர் வந்து 4, பிளேயரோட ஸ்கோர் 4, ஆஃப்டர் செக்கிங் 14 போயிட்டாரு. சூப்பர். இப்போ எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலங்கிறதுனால அன்டிஃபைன்டு வரணும். டைஸ் 6னா பிளேயர் ஸ்கோர் வந்து 20 ஆயிருக்கும். 14 + 6 20, ஆஃப்டர் செக்கிங்கும் 20. ஸோ 20ல எதுவுமே இல்லை, அதனால வந்துச்சு. இது நீங்க இங்க நம்ம கேம் கூட வச்சு கூட பார்த்துக்கலாம். நான் ரைட்ல வச்சுக்கிறேன். ஸோ நீங்க அப்படியே செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டா வருதான்ட்டு. ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஹை ஸ்கோர் 6, ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே 6 வந்துட்டாங்க. ஸோ 6னா எதுவுமே நடந்துருக்க கூடாது. ஸோ 6 தான் இருக்கு. அடுத்து டை ஸ்கோர் வந்து 4, 6 + 4 10. ஸோ 10ல தான் ரிமைன் ஆயிருக்கு. அப்புறம் டை ஸ்கோர் திரும்ப ஒரு 6, ஸோ 16 போயிருக்கும். 10ல இருந்து 16, 16னா பாம்பு கடிச்சு 6க்கு வந்துருக்கணும். பாம்பு கடிச்சு 6க்கு வந்துட்டாங்க. அப்புறம் டை ஸ்கோர் 1, 6ல இருந்து 1 கூட்டினா 7. அடுத்து ஒரு 6, ஸ்கோர் பயங்கரமா பண்றாரு. ஸோ 6னா 7 + 6 13, 13ல எதுவும் இல்லை. ஸோ சேஃப். தென் 5. ஸோ எவ்வளோ 13ல இருந்துச்சு, 13 + 5 18. 18ல எதுவும் ஆபத்து இல்லை, உயர்வும் இல்லை, அதனால 18ல ரிமைன் ஆயிருக்கு. ஸோ ப்ராப்பரா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி நீங்க செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு தெரியும். அண்ட் நீங்க வந்து 100க்கு மேலே போச்சுன்னா நின்றுடணும். கரெக்டாக 100க்கு மேலே போச்சுன்னா ஸ்டாப் ஆயிடணும். அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ எனி டவுட்ஸ்? இப்போ நம்ம பண்ணதுல அந்த காப்பி பேஸ்ட் பண்ணதை மட்டும் மறந்துடுங்க. அது அந்த வீடியோ கூட அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. நேராக இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த சிண்டாக்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இது நான் டைப் பண்ண சோம்பேறித்தனப்பட்டு போய் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்பாலஜிஸ் ஃபார் தட்.
அண்ட் இந்த இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா ஆர் ஃபாலோ பண்ண முடிஞ்சா? இன்னைக்கு வந்து நம்ம என்ன படிச்சிட்டோம்னா இஃப் கண்டிஷன் படிச்சிட்டோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, இஃப் கண்டிஷன்னா என்ன? எல்ஸ்னா என்ன? இஃப் எல்ஸ்னா என்னன்னு சொல்லி குடுத்துட்டு இருப்பேன். அப்போ இப்படி ஒரு லாஜிக்லாம் இருக்காது. சும்மா ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். அப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, "எதுக்குடா எப்போ இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னே தெரியலையே" அப்படின்னே படிப்பாங்க. ஆனா அது ரொம்ப போரிங்கா வேற இருக்கும். அதனால தான் இந்த மாரி ஒரு ரியல் கேஸ் சினாரியோவ எடுத்து டெக்னிக்கல் திங்ஸ் எல்லாம் அப்படியே படிக்கலாம். சின்டாக்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எல்சிஃப் பத்தி நீங்க தியரிட்டிக்கலா படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் அப்படின்னு நம்புறேன். ஃபைனா? ஓகே. அண்ட் இந்த வீக்கெண்ட்ல இன்னைக்கு ஃப்ரைடே ஆயிடுச்சா? இந்த வீக்கெண்ட்ல இந்த கேம நீங்க அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. அண்ட் பர்சனல் போர்ட்ஃபோலியோ நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணணும். ஹோப் யூ ஆல் ஆர் ஆன் ட்ராக். நாளைக்கு 6 PM கம்ப்ளீட்டட் சைட் வந்து எதிர்பார்க்கலாம்னு நம்புறேன். ஹேவ் a கிரேட் டே. பாய்.